மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். டெல்லியில் உள்ள அமித்ஷாவின் இல்லத்தில் சுமார் 1 மணி நேரமாக இந்த ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், உங்களிடம் இருக்கும் அண்மை தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். வேதவழி, தற்போது சுமார் 30 நிமிடங்கள் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவினுடைய அந்த உறுப்பினர்கள் ஏற்கனவே இந்த சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி உடன் இருந்தவர்கள் அவர்கள் சென்று கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி தனியாக அமித்ஷாவுடன் அந்த சந்திப்பை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில தற்பொழுதுதான் அவர் சில நொடிகளுக்கு முன்பாக தான் அமித்ஷாவினுடைய இல்லத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனி வாகனத்தில் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இந்த சந்திப்பை பொறுத்தவரை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வரக்கூடிய அந்த தேர்தலில் கணக்கில் கொண்டு இந்த சந்திப்பானது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு இடையில் அதிமுகவினுடைய செங்கோட்டையன் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்து, குறிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடியவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் சமீபத்தில் அவருடைய அந்த கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த கருத்தில் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் அவர் டெல்லி வந்திருந்த பொழுது கூட அமித்ஷாவை சந்தித்து தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை உறுதியாக இருப்பதாகவும் இது குறித்து அமித்ஷாவிடம் எடுத்துரைத்ததாக செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தற்போது டெல்லி வந்திருக்கக்கூடிய நிலையில் அமித்ஷா உடனான அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது. இந்த சந்திப்பை பொறுத்தவரை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.